வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுதான் நம்ம கனவு தோட்டம். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டணும். வீடு பக்கத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய செடி, மரம், நிறைய பூ இந்த மாதிரி வளர்க்கணுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து நம்மளோட கனவு தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டை ஒட்டி கொஞ்சம் இடம் இதுக்காகவே நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நான், என்னோடய அண்ணன் பசங்க, தங்கச்சி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கான கனவு தோட்டத்தை ரெடி பண்ணி ஒரு வருஷம் ஆமாடா. இதில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த வாழை மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடுத்தடுத்து வளர்கிறதுக்கு வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துற பழமொழி இருக்குது. அதுக்கு உதாரணமாக இந்த வாழை மரத்தை வந்து முதல்ல நடுறோம். எங்களோட அண்ணன் சுரேஷ், எங்களோட அண்ணன் வந்து ரொம்ப கடுமையாக உழைத்து காலையிலே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. காலையில் எழுந்த உடனே எல்லோரும் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு எங்களோட கனவு தோட்டத்தோட வேலையை ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 6 வாழைக்கட்டை வந்து வாங்கியிருக்கோம். என்னென்ன வெரைட்டின்னு எங்களுக்கு தெரியலை. கேட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். பட் எந்த வாழை மரம் என்ன அப்படின்றது எங்களுக்கே தெரியலை. இருந்தாலும் நாங்கள் வந்து இதையெல்லாம் ரொம்ப ஆர்வமாக காலையில் எழுந்த உடனே எங்கள் தோட்டத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்காக கடுமையாக குழி பறிச்சுக்கிட்டு இருக்கார் அண்ணன். பார்ப்போம் இந்த வாழை மரம்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து 5 குழி பறித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டார் அண்ணன். இன்றைக்கி ஒரு வழியாக இந்த வாழை மரம் மட்டும் முடியுமா, இல்லை மற்ற வேலைகளும் இன்னும் நடக்குமா என்னன்னு பார்ப்போம். இந்த வாழை மரத்தோடு சேர்ந்து இந்த வாரம் சந்தையில் கத்திரி நாற்று, தக்காளி நாற்று எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து நட்டுறணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கோம். அண்ணன் வந்து ஒரே டயர்டாகிட்டார். நானும் நட்டுருக்கலாம், ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற காரணத்தினால என்னால் வந்து உதவி பண்ண முடியலை. இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம தான் மற்ற வேலையெல்லாம் பண்ணி ஆகணும். பார்த்திங்கன்னா 4 வாழை மரம் நட்டு முடித்தாச்சு. கடைசி வாழை மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கார் அண்ணன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நட்டு முடித்ததுக்கப்புறம் எந்த மாதிரியெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாழை மரம் நட்டு முடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த கத்திரி நாற்று ஒரு 20 நாற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா. சந்தையில் ஒரு வாரம் சந்தை, எங்கள் ஊர் சந்தையில் வந்து இந்த கத்திரி நாற்று கிடைக்கும். பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பையன் தஸ்வினும் ரொம்ப ஆர்வமாக இந்த கத்திரி நாற்று நட்டுறதில் களத்தில் இறங்கிட்டார். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பக்கெட்டில் கொண்டு வந்து ஒரு செடிக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு, செடி நடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் ஒரு இயற்கை மீதான ஒரு ஆர்வம் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா 20 நாற்றும் நட்டு முடித்தாச்சு. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமா ஒரு செடிக்குன்னு ஒதுக்கியிருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து கத்திரி நாற்றும் வாழைக்கட்டையும் நட்டு முடித்தாச்சு. இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது என்ன அப்படின்றது நமக்கு போக தான் தெரியும். பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு குறைஞ்சது ஒரு 50 நாற்றுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நாற்றுக்கன்று, நல்ல ஒரு அடிக்கு வளர்ந்த நாற்றுக்கன்று தான் வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா வச்சதுக்கப்புறம் இந்த மண்ணுக்கு வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு தெரியலை, பார்ப்போம். தஸ்வின் வந்து செடிக்கு எல்லாம் தண்ணி விட்டு முடித்தாச்சு. பாவம் பையன்னு வந்து காலையிலேயே நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பா கூட. பார்த்திங்கன்னா அருமையாக
நம்ம கனவு தோட்டத்தில் என்ன நினச்சோமோ அதோட வெற்றி முதல் படி வந்து ஆரம்பித்தாச்சு. கத்திரி நாற்று ஒரு 20 நாற்று, தக்காளி ஒரு ஒரு 10 செடி இருக்கும், ஒரு 10 செடி இருக்கும் நட்டிருக்கோம். மீதி இடங்கள் வந்து சும்மா தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கத்திரி இந்த வாழைக்கட்டையை நட்டு அதுக்கு குழி பறித்து கரெக்டாக தண்ணி விட்டாச்சு. பார்ப்போம் இதுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் எப்படி வந்திருக்குன்னு.